கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் பரிசுத்த ஆவியினால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நம்ம விட்டு அகற்றும்படியாக இன்னொரு குணத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பொறாமையினால் துக்கப்படும் ஆவியானவர். பொறாமை அப்படின்றது உள்ள ஒரு எரிச்சல், நமக்குள்ள வருகிற ஒரு எரிச்சல், நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஏக்கம். இல்ல அதை விட எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற அந்த வைத்தெரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைகளை தான் இங்க குறிக்கிறது. அந்த எதிர்மறையான உணர்வு, எனக்கு இல்லாம போயிடுச்சே அப்படின்ட்டு. இத நம்ம தீத்து 3:3 பார்க்கிறோம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் அப்படின்னு சொல்லி இங்க வருகிறதை நாம் பார்க்கணும். முற்காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்ம வருவதற்கு முன்பதாக உலகத்துல இந்த பொறாமை குணம் என்பது இயல்பு. மனிதனுடைய விழுந்து போன அந்த குணத்தில, பிசாசின் குணம் அது இருந்தது இயல்பு. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய குணாதிசயத்திற்குள்ளாக மறுபடியும் நாம் பிறந்த பிறகு இந்த குணம் நமக்கு இருக்கலாமா அப்படின்ற கேள்வி எழும்போது அது இருக்கக்கூடாது என்பதுதான் வேதம் நமக்கு சொல்கின்ற காரியம். அதையும் மீறி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பொறாமையின் குணம், அடுத்தவங்களை மேன்மையாக எண்ணுகிற எண்ணம் நமக்குள்ள இல்லாம போச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். பொறாமையோடே ஜீவனம் பண்ணுகிறவர்கள், அப்படியே ஒத்து போய் அதோட அப்படியே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களாய் நம்ம இருந்தோம். இப்ப அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். பிரசங்கி 4:4 அது என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். ஒரு மனுஷன் ஒரு இடத்துல அவன் பள்ளியில ஒரு படிக்கிற ஒரு மாணவன் ஒருத்த அவன் கஷ்டப்பட்டு அவன் உட்கார்ந்து படிச்சு அவன் மார்க் வாங்கினான்னா உடனே அவனுக்கு அவ்வளோ மார்க் வந்துடுச்சு அப்படின்னு பொறாமை கொள்கிறதா இருக்கு. இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் ஜாயின் பண்ணி அவன் மேலே உயர்ந்துட்டே போனானா, இல்லை இன்க்ரிமெண்ட் மேலே வாங்கிட்டே போனானா அவன் மேலே பொறாமை வந்துடுது. இல்லை நம்ம வசித்த இடத்துல ஒரு சின்ன வீடு ஒன்று வாங்கிட்டு அதை அப்புறம் இடித்து பெரிதாக கட்டி அப்படியே அவங்க வளர்ந்துட்டு போனாங்கன்னா மனுஷனுக்கு பொறாமை வந்துடுது. அப்போ கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டிருக்கிறவர்களை நாம இதை பார்த்து பொறாமப்படலாமான்னா பொறாமப்படக்கூடாது. நம்மளை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ இந்த பொறாமையின் குணம் எதுல இருந்து வருதுன்னா, எனக்கு இல்லையே என்ற வைத்தறிச்சல்ல இருந்து வருது. அப்படி நம்ம நான்றது இல்லை, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்ற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அதனால நமக்கு அது இருக்க கூடாது. இன்னொரு வசனமும் நீதிமொழிகள் 27:4 இவ்வாறு சொல்லுது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? ஸோ கோபமே மோசம். ஐயோ கோபக்காரன், முன்னாடி யார் போய் நிற்பாங்க அப்படின்னு. ஆனா அதுவாது தெரிஞ்சிடும், இவன் கோபத்துல இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த கோபத்தை விட யாரு அப்படி ரொம்ப கடினமான மனிதர்கள் அப்படின்னா பொறாமை மனிதர்கள். அவங்க நமக்கு முன்னாடி நிற்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம யாரை பத்தியா பொறாமைப்பட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இது மிகவும் கொடியமானது என்று வேதம் எச்சரிக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த பொறாமை நமக்குள்ள இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீதிமொழிகள் 14:30 இவ்வாறாக சொல்கிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், அதாவது சமாதானம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி, அது நம்மளை உருக்கிடும், மற்றவங்கள இல்லை நம்மளை. இன்னைக்கு உலகம் பொறாமையின் கண்களுக்கு
பயப்படுது. ஏன்னா அந்த அதை காட்டிலும் பொறாமை உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா அது நம்மளுடைய எலும்பை உருக்கி போடுறதாக இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு நான் அன்புள்ளவன் அப்படின்னு சொல்றோம். நாம பரிசுத்த ஆவியானவள் நிரம்பி இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையில அன்பு இருக்குதா, அபிஷேகத்துல நம்ம நிறைஞ்சிருக்கிறோமான்றதுக்கு இந்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு குறியீடாக இருக்குது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். நமக்குள்ள அன்பு இருக்கு அப்படின்னா பொறாமை இருக்காது. பொறாமை இருந்ததுன்னா அன்பு இல்லை. ஏன்னா இங்க தெளிவா போட்டிருக்கு, அன்புக்கு பொறாமை இல்லை. அங்க அன்பு இருந்துச்சுன்னா அங்க பொறாமை இல்லை. ஸோ அது ஒரு மெஷர்மெண்ட் இதுவாக வச்சு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் எல்லாரிடத்திலும் நமக்கு அன்பு இருக்கா? அன்பு இல்லை இருக்கு அப்படின்னா பொறாமை இல்லை. யாரெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய வளர்ச்சி, அவங்க நம்மளோட மேன்மையானதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறோம், அன்பு அந்த இடத்துல வெளிப்பட்டிருக்குதா? அவங்கள மேன்மையா பார்த்துருக்குறோமா, வாழ்த்தி இருக்கிறோமா உண்மையாக? இல்லை வைத்தறிச்சலா இருந்துட்டா, இவனுக்கெல்லாம் நடக்குது பார், இவளுக்கெல்லாம் நடக்குது பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கிறோமா? அது நம்மளை உருக்கிடும். ஸோ அதனாலதான் கலாத்தியர் 5:26 ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஓட்டாமலும். அடுத்தது பின்பகுதியில ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல். இது எங்க? சபையில சகோதரருக்குள்ள நம்ம பொறாமை இல்லாதவர்களா இருக்கணும். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் சபையில ஆண்டவருக்காக நம்ம நின்னோன்னா ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். ஆனா அதை விட்டுட்டு அவங்க முன்னாடி வந்துட்டாங்க, அவங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கன்னா, எல்லாரும் செய்யறதுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தாளந்துகளினாலும் வரங்களினாலும் அவர் நிரப்பி இருக்கிறார். நம்ம பயன்படுத்தபடி நம்மளை ஒப்பு கொடுக்கணும், செயல்படணும். அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஒருவர் மேல் ஒருவர் பொறாமப்படாம இருக்கும். ஸோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முழு பலத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள பொறாமை இருக்கா? அப்படி இல்லாட்டி அந்த பொறாமை இல்லை அப்படின்னு நம்ம மேலோட்டமா சொல்லிடலாம். அன்பு இருக்குதா? அன்பு இருந்தால் பொறாமை இல்லை, பொறாமை இருந்தால் அன்பு இருக்காது. சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எங்களை நீர் சீர்தூக்கி பாரும். எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே அன்பு இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேலே நீங்க அசைவாடுங்க, உணர்த்துங்க. எங்களுக்குள்ள பொறாமை இருக்குதா? யாரை குறித்தாகிலும் நாங்கள் எரிச்சல் அடைந்திருக்கிறோமா? அவங்களுடைய வளர்ச்சியை, அவங்களுடைய மேன்மையை, அவங்களுடைய உயர்வை கண்டு நாங்கள் ஆண்டவரே சகித்து கொள்ள முடியாதவர்களாக நாங்கள் காணப்பட்டோம் என்று சொன்னால், ஆண்டவரே எங்களை நீர் மன்னியும். எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பொறாமை குணத்தை, அந்த பிசாசின் குணத்தை நீர் மாற்றி போடுங்க. இதை வேரோடு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தரித்து கொண்டவர்களாய், உம்முடைய குணாதிசயங்களை ஆண்டவரே சார்ந்து ஜீவிக்கின்றவர்களாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆண்டவரே அன்பு காட்ட பொறாமைப்படாதிருக்க கிருபை செய்யுங்க. இந்த வல்ல கரத்திலே அர்ப்பணித்து இந்த விண்ணப்பத்தை இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தொடர்ந்து இந்த வசனங்கள் நம்மை உருவாக்கட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.